தினமொரு வசனம். யோபு 42வது அதிகாரம் வசனம் 10. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். யோபுவின் சரித்திரம் 2 உண்மைகளை நமக்கு தெளிவாக உணர்த்துகின்றன. ஒன்று, ஒரு மனிதன் பொருளாதார நிலையிலும் ஆஸ்தி அந்தஸ்துகளிலும் கொடிகட்டி பறக்கலாம். ஆயினும் தேவன் அவனை சுற்றி இருக்கின்ற பாதுகாப்பு வேலியை திறந்து விடுவார் என்றால் அவன் கன பொழுதில் ஒன்றுமில்லாமல் போய்விடுவான். 2, ஒரு மனிதன் ஒன்றுமில்லாமல் போய் அனைத்து நம்பிக்கைகளையும் இழந்து போகலாம். ஆயினும் அவன் தேவனை சார்ந்து நிற்க உறுதியாய் இருந்தால் ஏதுமற்ற நிலையிலிருந்தும் எல்லாம் நிறைந்த ஒரு நிலைமைக்கு அவன் வந்து சேர முடியும். பட்ட பகலை தேவன் இருள் நிறைந்த இரவாக்கவும் முடியும். இருள் நிறைந்த இரவை பட்ட பகலை போல மாற்றவும் முடியும். ஆக யோபுவின் சரித்திரம் நமக்கு சொல்லும் செய்தி இதுதான். நீ வாழ்ந்திருந்தாலும் தேவனையே சார்ந்து நில். நீ வாழ்விழந்த சூழ்நிலையிலும் அவரையே பற்றி கொண்டு நில். ஆம், தேவனை சார்ந்த வாழ்வு மட்டுமே பாதுகாப்பானது. நமக்கு அறிவு, ஞானம், திறமை, செல்வம் என ஏராளம் இருக்கலாம். அவைகள் அற்பமாக எண்ணப்பட வேண்டியவைகள் அல்ல. ஆனால் அவைகளையே சார்ந்து நிற்க ஆரம்பித்தால் அழிவு என்பது அற்ப தூரத்தில் இருக்கக்கூடும். அறிவு, புத்தி, ஞானம், திறமை, பணம், ஆள்பலம் ஆகியவைகள் மலைகள் போல உறுதியாக தோன்றலாம். ஆனாலும் இந்த மலைகளும் அசைந்து விலகி போகும் வேளைகள் வரக்கூடும். ஆனால் தேவ கிருபை என்ற மலை மட்டுமே என்றும் அசையாமலும் அகலாமலும் நம்மை தாங்கி நிற்கும். தேவ கிருபையை சார்ந்த வாழ்வு மட்டுமே நம்பத்தக்க ஒரு வாழ்வாக இருக்கும். அநேக ஆண்டுகளுக்கு முன்பு அனைத்தையும் இழந்து இனி வாழ்வதற்கு வழி இல்லை என்ற சூழ்நிலையில் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் அனாதை போல நின்ற அந்த நாளை இன்றும் நினைத்து பார்க்கின்றேன். இன்று என்னை தேவன் வாழ வைத்துள்ளார். நலமான ஒரு வாழ்க்கைக்கு வழிகாட்டவும் வைத்திருக்கின்றார். ஒன்றுதான் காரணம், அவரையே சார்ந்து நின்றேன். உண்மை அன்றி ஒரு ஆதாரமும் இல்லை என்று உண்மையாய் சொன்னேன். ஆம், வாழ்ந்தாலும் அவரையே சார்ந்து வாழுங்கள். வீழ்ந்து போயிருந்தாலும் அவரையே விடாமல் பற்றி கொள்ளுங்கள். அவர் உங்களை எழுந்து நிற்க செய்வார். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவ ஐக்கியத்தில் நிலைத்து இருப்பவராகவும் விசுவாசத்தில் உண்மையுள்ளவராகவும் வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.